ஈரானோட தலைவர் கமேனி அவரு உயிரிழந்தது உண்மைதான் அப்படின்னு இப்ப ஈரான் தரப்புல இருந்தே இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நேற்று ஈரான் மீது தாக்குதலை நடத்தினாங்க. இதுல நிறைய நகரங்கள்ல ரொம்ப பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. ஈரான் உச்ச தலைவர் அவர் அயதுல்லா அலி கமேனி வசித்த இடங்களும் இதுல அடங்கும்னு சொல்லலாம். அந்த இடங்கள்லயும் பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாச்சு. இந்த போர் பதற்றமான சூழலை உருவாக்கி இருக்க நிலையில அயதுல்லா அலி இறந்துட்டாரு நேத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சாரு. இத மறுத்து வந்த ஈரான் இன்று காலை அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. தாக்குதலுக்கு அப்புறமா அயதுல்லா அலி கமேனியோட உடலை கண்டெடுக்கப்பட்டதாகவோ இஸ்ரேலிய உயர் அதிகாரி ஒருவர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கிட்ட உறுதிப்படுத்தியிருக்காரு. கமேனி அவங்களுடைய இல்லத்துக்கு நெருக்கமான வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி இதை வெளியிட்டிருக்காங்க. புரட்சி தலைவரின் மகள், மருமகன் மற்றும் பேத்தி ஆகியோர் தியாக மரணம் அடைந்தது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்று கருப்பு தினம் அப்படின்னும் 40 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் அப்படின்னு நிறைய ஊடகங்கள்ல வெளியிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த செய்தியை இப்பதான் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை அந்த மக்கள் கிட்ட ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த செய்தி இப்ப வைரல் ஆகிறது மட்டும் இல்லாம இன்னும் அங்க என்னென்ன போர் பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு கேள்விக்குறி ஆயிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும்.